ஓம் சாந்தி. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் கூடவே ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதியின் சிறப்பு அம்சங்களை நாம் பார்ப்போம். ஒரு முறை பூனாவில் பான்சேன் அணைக்கட்டு உடைந்தது. அதனால் மிகுந்த நஷ்டம் நேர்ந்திருந்தது. அதனை பார்க்க ரமேஷ் பாய்ஜி கூறுகின்றார் தன்னுடைய அனுபவத்தை. நாங்கள் மாதேஸ்வரியுடன் சென்றிருந்தோம். அங்கே சிறிது தூரம் நடக்க வேண்டியிருந்தது. நாங்கள் எல்லோரும் முன்னால் சென்று விட்டோம். அம்மா மட்டும் பின்னால் தனியே நின்று விட்டார். நாங்கள் அனைவரும் அம்மாவிற்காக நின்று கொண்டிருந்தோம். மேலும் நான் மம்மாவிடம் கூறினேன், மம்மா நீங்கள் நடப்பதில் பின்தங்கி விட்டீர்கள். எங்களுடன் பலமுறை பாபாவும் சுற்றி பார்க்க வந்துள்ளார். ஆனால் அவர் இவ்வளவு வயோதிகராக இருந்த போதும் சதா எங்களுடனே நடந்து வருவார். சில சம்பவங்களில் எங்களை விட முன்னாலும் செல்வார். மம்மா சிரித்துக் கொண்டே கூறினார், ரமேஷ்ஜி, பாபா விஷயம் தனிப்பட்டது. அங்கே ஒரு உடலில் 2 என்ஜின், 2 ஆத்மா. அதிலும் ஒன்று பரமாத்மா, மற்றொன்று அவருடைய ஆத்மா. அப்படி இருக்க கண்டிப்பாக 2 என்ஜின் உடைய வண்டி முன்னால் தானே வேகமாக செல்லும். இங்கே பூனா வருவதற்காக பாருங்கள், வழியில் 2 என்ஜின் பொருத்தப்படுகிறது. என்றாலும் அதிலும் ரகசியம் இருக்கும் அல்லவா? பாபா கண்டிப்பாக முன்னால் தான் செல்வார். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரு என்ஜின் உடையவர்கள். மேலும் பாபாவோ ஒரு என்ஜின், நாம் எல்லாம் பெட்டிகள். கண்டிப்பாக என்ஜின் முன்னால் தான் இருக்கும். அப்போதுதான் பெட்டிகளை எல்லாம் ரயில் இழுத்து கொண்டு செல்லும். மாதேஸ்வரியின் இந்த பதில் உண்மையில் மீது எனக்கு அதிகமாக மம்மா மீது அன்பு ஏற்பட்டது. ஏனெனில் அவர் தனது விஸ்வ மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி பதவியை அதிகப்படியான முயற்சியால் பெற்றார். அதாவது எண்ணத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வரும் வகையில் மாதேஸ்வரியிடம் முயற்சி இருந்தது. இதற்கு காரணத்திற்கு பதில் அநேகம் உள்ளது. ஆனால் இங்கு ஒரு சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன். இது ஒரு காரணம். மம்மா ஒருபோதும் ஞானத்தை பற்றி தன்னுடைய சொந்த மன சிந்தனையோ மற்றும் தர்க்கமோ செய்ததில்லை. அதாவது அவருக்கு எவ்வளவு தெரியுமோ அதை மட்டும் பிறருக்கு சொல்வார். ஞானத்தில் சில விஷயங்களை பற்றி இதுவரை பரமாத்மா தெளிவாக சொல்லாமல் இருக்கலாம். அதனை பற்றி நாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று ஏன் வாதம் விவாதம் செய்து தன் கருத்தை ஈஸ்வரிய கருத்தில் கலப்படம் செய்ய வேண்டும்? உதாரணமாக 1962ஆம் ஆண்டில் நான் மதுவனில் மாதேஸ்வரியிடம் ஒரு கேள்வி கேட்டேன். மம்மா, இந்த சந்தேஷிகள் ஆழ் தியானத்தில் டிரான்ஸில் எங்கு செல்கிறார்கள்? அந்த நேரத்தில் அவர்களது உடலில் ஆத்மா இருக்குமா அல்லது வேறு எங்காவது இருக்குமா? உடனேயே மம்மா இது பற்றி பாபா தெளிவாக கூறவில்லை என்று கூறிவிட்டார். உடனே நானும் கேட்டேன், இதை பற்றி நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் அல்லவா? உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது மம்மா கூறினார், நாம மாணவர்கள், படிக்கின்றவர்கள். எனவே ஆசிரியர் எவ்வளவு பாடம் கற்பித்தாரோ அதனை பற்றியே சிந்திப்போம். பாபா கற்பிப்பவர் எதிரில் இருக்கும் பொழுது அவரிடமே ஏன் கேட்கக்கூடாது? நான் ஏன் கருத்தை கூறினால் அது என் மனவழி என்று ஆகிவிடும். ஏனெனில் அதற்கான ஈஸ்வரிய வழி என்னவென்று தெரியவில்லை. இதையே நீங்கள் பாபாவிடம் கேளுங்கள். இரவு வகுப்பில் பாப்தாதா அந்த ரகசியத்தை உடைப்பார். அனைவருக்கும் தெரிய வரும். ஞானத்தின் பொருளே என்னவென்றால் தனது சக்தியின்மை இரண்டினை பற்றிய ஞானம் என்பதாகும். மம்மாவிடம் 2ஐ பற்றியும் முழு ஞானம் இருந்தது. எனவே அவர் முயற்சியில் அனைவரையும் விட முன்னால் சென்றார். மம்மாவின் தீவிர முயற்சிக்கு இன்னொரு காரணம், மம்மாவிடம் திட சங்கல்பம் இருந்தது, உறுதியான எண்ணம். சங்கல்ப சக்தியை அளவிடுவது கடினம்.
ஆனால் அதிகம் குறைவு என்று சொல்ல முடியும். மம்மா ஒரு முறை உறுதி செய்து விட்டார், அதை சதா நிலை பெற்றிடச் செய்வார். ஒரு முறை என்னவாயிற்று, கான்பூரில் மிகவும் நெருக்கமான சகோதர சகோதரிகள் மம்மாவை அழைப்பதற்காக மிகவும் அன்புடன் பாடல் பதிவு செய்து மும்பை அனுப்பியிருந்தனர். பாடலின் உருக்கமான வார்த்தைகளாக இருந்ததால் அதனை கேட்டவர்களின் கண்கள் குளமாயின. மம்மாவின் தீவிர முயற்சிக்கு இன்னொரு காரணம். அதனை ரமேஷ் பாய்ஜி நேரில் அனுபவம் பார்த்ததால் அவருடைய அனுபவங்களை கூறுகின்றார். மம்மா கூறினார், இது யஜ்ஜத்தின் ஆரம்ப காலம். கராச்சியில் பாபா தனியாக கிளிப்டனில் இருந்தார் மற்றும் மம்மாவுடன் யஜ்ஜ உறுப்பினர்கள் வேறு தனி இடத்தில் இருந்தனர். இரவில் திடீரென மம்மாவிற்கு பாபாவின் நினைவு வந்தவுடன் மம்மாவின் கண்களில் இரவு முழுவதும் தாரை தாரையாக கண்ணீர் வழியவே மம்மாவின் தலையணை முழுவதும் நனைந்தே போனது. இந்த விஷயம் பாபாவிற்கு தெரிய வரும் பொழுது ஏகாந்தத்தில் மம்மாவிற்கு புரிய வைத்தார். குழந்தாய், இனி ஒருபோதும் அழக்கூடாது. மம்மா கூறினார், அன்றே நான் பாபாவிற்கு வாக்கு கொடுத்தேன். பாபா, என் கண்களிலிருந்து ஒரு துளி நீர் கூட கீழே விழாது. அன்று முதல் இன்று வரை நான் இந்த விஷயத்தில் தோல்வி அடையவில்லை. அதனால்தான் இன்னும் நான் கான்பூர் பாடலை கேட்டுக்கொண்டு எனது கண்ணீர் கீழே விழாது என்றேன். மம்மாவிடம் நாங்கள் ஒரு முறை கேட்டோம், மம்மா, நீங்கள் சிறிய வயதில் தனது எதிர்காலத்தை பற்றி சிறிதளவாவது யோசித்திருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் என்னவாக விரும்பினீர்கள்? மம்மா கூறினார், அந்த சமயத்தில் பக்தி மார்க்கத்தின் கற்பனை இருந்தது. நான் நினைத்ததுண்டு, மீரா போன்றோர் இன்னும் கூட பக்தியை பாடப்படுகிறார்கள். அதுபோன்று நானும் அம்மாதிரி செயல்களை புரிந்து உலகமே என்னை நினைக்குமாறு செய்ய வேண்டும். பாருங்கள், உண்மையில் மம்மா தனது சிறு வயதின் சங்கல்பத்தை ஊர்ஜிதம் செய்து உண்மையாக்கி காண்பித்து விட்டார். மூன்றாவது விஷயம் யாதெனில், மாதேஸ்வரி அவர்களிடம் தர்க்கம் செய்யும் அளவிற்கு சக்தி இருந்தது. எதிரில் இருப்பவரே 2 வினாடிகளில் சாந்தமாக்கும் குணம் அம்மாவிடம் இருந்தது. நாங்கள் ஒருமுறை எங்களது லௌகிக வீட்டில் மும்பையில் இருந்து உலகிய கீதா பாடசாலையில் உள்ள சாஸ்திரங்கள் அதிகம் படித்த எனது நண்பரான அவரை மம்மாவை சந்திப்பதற்காக அழைத்திருந்தோம். என் மனதில் மம்மா சாஸ்திரம் எதையும் படிக்கவில்லை, பிறகு எப்படி அவரை ஞானத்தால் திருப்திப்படுத்துவார் என்ற கேள்வி இருந்தது. முதல் கேள்வியே அவர் கேட்டார், நீங்கள் என்னை இந்த கீதையை பொய் என சொல்கிறீர்கள்? உடனே மம்மா கூறினார், நீங்கள் பிராப்தியை, நன்மைகள் பாருங்கள். பாண்டவர்கள் இந்த கீதையை கேட்டு என்ன பிராப்தி அடைந்தார்கள்? கீதை சமுதாய நன்மைக்கானது. ஆனால் சமுதாயமோ கலியுகமாகிவிட்டது. பாண்டவர்கள் இமயமலையில் சென்று விட்டனர். யாதவர்கள் அந்த இடத்திலேயே அழிந்து போனார்கள். கௌரவர்கள் குருஷேத்திரத்திலேயே அழிந்து போனார்கள். ஞானம் இவ்வளவு உயர்ந்ததாயிருந்தும் ஏன் சமுதாயத்தில் இன்னல்கள் அதிகமாயின? ஆனால் இங்கோ பரமாத்மா சொல்கிறார், நான் கீதை ஞானம் கூறி சத்தியுகம் படைக்கின்றேன். அதாவது கீதையால் உலகத்தையே மாற்றி அமைக்கிறேன். இப்போது கூறுங்கள், எந்த கீதையில் உலகம் மாற்றம் அடைகிறதோ அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதா? எந்த கீதையில் சமுதாயத்தில் இன்னல்கள் அதிகரிக்கிறதோ அதனை உண்மை என்று ஏற்பதா? இதில் கண்மூடித்தனம் எதுவுமே கிடையாது. சத்தியத்தின் விஷயமாகும். நீங்கள் நன்கு படித்த, நானும் தெரிந்தவர்கள், நீங்கள் கண்மூடித்தனத்திலிருந்து விலகியிருந்து சத்தியத்தை பற்றி பாரபட்சமின்றி சிந்தித்து பாருங்கள். இதை கேட்டு ஒருவர் இன்னொருவர் காதில் கூறினார், இவர் பிராப்திகளை சொல்லி நம் அனைவர் வாயையும் மூடிவிட்டார். அதன் பிறகு
வாக்குவாதத்தின் ரூபமே மாறிப்போனது. மாதேஸ்வரி அவர்கள் தனது பதவி மற்றும் பொறுப்புகளை இறுதி வரை காப்பாற்றி வந்தார். அவர் கன்னியாகவே இருந்தார். ஆனால் எந்த கணம் அவருக்கு மம்மா என்ற மரியாதை கிடைத்ததோ அந்த கணத்திலிருந்து அந்த ஆசனத்தை விட்டு அவர் கீழே இறங்கவே இல்லை. சதா அவர் அனைவர் மீதும் தாயின் சுப எண்ணமே வைக்கலானார். குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் கூட பாபா பதவி ஆசனம் கொடுத்துள்ளார். ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரர்கள் மற்றும் சகோதரர் சகோதரி என்ற பார்வை மற்றும் உள்ளுணர்வில் இருங்கள். அதை நாம் எப்பொழுதும் பார்வையிலும் உள் உணர்விலும் வைத்திருக்கின்றோமா? இல்லை, இதற்கு காரணம் நாம் நமது நிலையை அடிக்கடி விட்டு விடுகின்றோம். மாதேஸ்வரி அவர்களிடம் அனைவரும் திருப்தியாக இருந்தனர். அதுபோலவே மாதேஸ்வரி அவர்களும் அனைவரிடமும் திருப்தியாக இருந்தார். மாதேஸ்வரி அவர்கள் எவருடைய சுபாவத்திற்கும் பிரபாவத்திற்கும் வயப்பட்டதில்லை. எல்லாரையும் அன்பால் வெற்றி கொண்டார். எனவே எவரும் அவரை அந்நியர் என்று நினைத்ததில்லை. ஈஸ்வரிய ஞானத்தின் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட மாதேஸ்வரி அவர்களை தனிப்பட்ட ரீதியில் புகழ்ந்து பேசினர். அவர்கள் அனைவருமே தன் தாயாகத்தான் கருதினார்கள். நானும் மாதேஸ்வரியும் என்று பிரிட்ஜ் மோகன் பாய்ஜி கூறுகின்றார். இப்பொழுது டெல்லியில் இருக்கின்றார். அவரு பாருங்க, பிரம்மகுமார் தன் அனுபவத்தை கூறுகிறார். மாதேஸ்வரியுடன் இந்த உலகில் அலௌகீக அன்பையும் பாலனையும் பெற்ற சௌபாக்கியசாலி குழந்தைகளில் நானும் ஒரு குழந்தை என்கிறார். மாதேஸ்வரி அவர்களை 1955 நான் முதன்முறையாக சந்திக்க நேர்ந்தது. அப்போது நான் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் டில்லி கமலா நகர் சேவை கேந்திரத்தில் ஈஸ்வரிய ஞானம் யோகம் கிடைக்க பெற்று எனக்கு சில மாதங்களே ஆகியிருந்தது. அப்போது நாங்கள் லௌகிக அம்மா அப்பா சகோதரருடன் பிதாஸ்ரீ மற்றும் மாதேஸ்வரி அவர்களை சந்திக்க அபுமலையில் இருக்கும் சொர்க்காசிரமத்திற்கு சென்றோம். முதல் சந்திப்பின் பொழுது ஹிஸ்டரி ஹாலில் எதிரில் ஒரு கதியில் இருக்கை பிதாஸ்ரீ அவர்களும் மற்றொரு கதியில் மம்மா மாதேஸ்வரி அவர்களும் அமர்ந்திருந்தனர். நான் இருவரையும் வைத்த கண் வாங்காமல் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தேன். மம்மா ஆன்மீக புன்சிரிப்புடன் வீற்றிருந்தார். அவருடைய முகத்தில் இருந்து ஆன்மீக அலை வந்து கொண்டிருந்தது. லௌகீக தாய்க்கும் அலௌகீக தாயானார். மம்மா ஒரு இளம் பெண்ணாகத்தான் இருந்தார். ஆனால் எஜ்ஜ மாதா என்னும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அவரது தோற்றமே ஆச்சரியப்படும் வகையில் இளமையிலேயே முதுமையான தோற்றமும் சுபாவத்திலும் தாயின் அவதாரமாக திகழ்ந்தார். பார்க்கும் அனைவருக்கும் தாய் என்ற உணர்வே வந்தது. முதல் நாளே நான் எனது லௌகீக தாய் தந்தை மற்றும் வயதானவர்களும் கூட மம்மா மம்மா என்றே அழைத்த காட்சியை பார்க்க முடிந்தது. இருப்பினும் இன்னும் ஒரு அற்புத அனுபவம் மீதம் இருந்தது. குருவார் வியாழக்கிழமை அன்று மதுவன் ஆசிரமத்தில் தியானத்தில் சென்று சிவபாபாவிற்கு போகு எடுத்து செல்லும் சந்தேசியாக பாபாவிடமிருந்து செய்தியை பெற்று வரும் இந்த மம்மாவின் லௌகீக தாயாவார். அந்த லௌகீக தாயே தனது லௌகீக மகளை தனது அலௌகீக தாய் என்ற சம்பந்தத்திலும், மேலும் மம்மா தன் தாயை அலௌகீக குழந்தையாகவும் எண்ணி பழகும் விதம் என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தேன். இங்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். மம்மாவினுடைய பெற்றெடுத்த தாய் லௌகீக தாய் கூட சந்தேசியாக ஞான மார்க்கத்தில் ரொம்ப டீப்பாக இருந்ததால் போகு எடுத்து செல்லும் போது மேலே தந்தையிடம் பேசி விஷயங்களை கொண்டு வருவார்கள் செய்தியை. அந்த பீடத்தில் இவர்களை விட உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். ஆனால் கூட மம்மா அவ்வளவு பொறுப்பேற்று உலகிற்கே தாயாக இருந்ததால் அவங்க தாய் கூட இவர்களை மம்மா என்றே குறிப்பிட்டார்கள். ஆச்சரியம் தானே? அந்த அம்மாவை கூட இவர்கள்
மற்றவரை எப்படி அழைப்பார்களோ பாபாவுடைய குழந்தையாகவே நினைத்து அழைப்பார். இந்த அற்புதத்தை பிரிஜ்மோகன் பாய் பார்த்தார். முதன்முறையாக இந்த காட்சியை பார்த்ததும் நான் மெய்சிலிர்த்து போனேன். அம்மாவிற்கு முன்பாக அவருடைய லௌகீக தாய், பெற்றெடுத்த தாய் வயோதிகராக இருந்தும் கூட உண்மையில் அவரது குழந்தையாக காட்சியளித்தார். எம்மாதிரி சம்ஸ்காரம், சுபாவம், செயலின் மாற்றம் நிகழ்கின்றதோ அம்மாதிரி மனித ஆத்மாக்களின் சுற்றுச்சூழல் மற்றும் அனைத்து சம்பந்தங்களும் மாறிவிடுகிறது என்னும் அந்த சத்தியத்தின் முத்திரை அந்த கணமே என்னுள் ஆழமாக பதிந்து விட்டது. நான் சௌபாகியசாலியாக இருந்தேன். ஏனெனில் எனது முழு குடும்பமும் இந்த ஞான வழியை பின்பற்றினர். எனவே அந்த கணமே லௌகீக உறவுகளை அலௌகீகமாக மாற்றிக்கொள்வது என்பது எங்களுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. மம்மா ஒரு சம்பூர்ண பெண் தெய்வமாவார். மம்மா தெய்வீக குணங்களின் சம்பூர்ண தேவியாக திகழ்ந்தார். அவரது சங்கல்பம், அதாவது எண்ணம் உறுதியாகவும், வார்த்தை இனிமையாகவும், சாரம் நிறைந்ததாகவும், செயல்கள் சிரேஷ்டமாக யுக்தி யுக்தமாகவும் இருந்தது. மம்மா அந்த அளவிற்கு யோக யுக்த், கம்பீரம் மற்றும் அமைதியின் திருவுருவமாக திகழ்ந்தார். அவரை சுற்றிலும் எங்கும் ஆழ்ந்த அமைதியே நிரம்பி இருக்கும். அச்சமயம் அனைவரும் தேவி வந்துவிட்டதாக அனுபவம் செய்வார்கள். அவர் ஒரு நடமாடும் கலங்கரை விளக்காகவே தென்பட்டார். மம்மாவின் நடத்தை பரிஸ்தா போல இருந்தது. அங்கே இருப்பவர்களுக்கு கூட தெரியாது எப்போது மம்மா அருகே வந்தார் என்று. எப்போதிருந்து பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு அவரது அசைவுகளும் கூட அமைதியையே வெளிப்படுத்தும். மம்மாவின் வார்த்தைகள் மிகவும் இனிமையாக, அன்பு நிறைந்ததாக, மரியாதை பூர்வமாக அமைந்திருக்கும். மம்மா எப்போதுமே என்னை பிரிஜ்மோகன்ஜி என்றே அழைப்பார். அவர் கூறுகின்றார் தன்னுடைய அனுபவத்தை. கடிதத்திலும் அவர் என்னை எப்போதுமே மிக பிரியமான பிரிஜ்மோகன்ஜி என்றே எழுதுவார். கடிதம் மூலமாக ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுதும் முதலில் கண்டிப்பாக உடல் நலனை பற்றி விசாரித்து எழுதுவார். அந்த அலௌகீக தாயிடம் ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் இருந்த ஈடு இணையற்ற அன்பு எந்த லௌகீக தாயிடம் இருக்கும் என்பது சந்தேகமே. எனக்கு உண்மையில் மம்மாவேதான் எனது லௌகீக தாயும் ஆவார் என்பது அனுபவமாயிற்று. அன்பின் முழுமையும் நியமங்களின் திருவுருவமாக ஞானதேவியாக விளங்கினார். குழந்தைகளான நாங்கள் மம்மாவிடம் எங்கே அன்போ அங்கே விதிமுறை இல்லை என்கிற முறையில் ஏதேனும் காரியத்தை விதியை மீறி செய்ய சொன்னால் அதன் மூலம் வெளிப்படும் எங்களது சோம்பலை புரிந்து கொண்டு அவர் மிகவும் இனிய முறையில் கர்மங்களின் ஆழமான விதிமுறையினை பற்றி புரிய வைத்து எச்சரிக்கை செய்வார். ஒருமுறை அம்மா அம்பாலா சாவணி சேவை நிலையத்திற்கு வந்திருந்தார். நங்கள் என்ற இடத்தில் சேவை நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். அங்கிருந்து மம்மாவை சந்திக்க சென்றேன். நீங்கள் வரவேண்டும் நங்கள் என்ற இடத்திற்கு என்று மம்மாவை கேட்டுக்கொண்டேன். மம்மா கூறினார், சில தினங்களுக்கு பிறகு அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் மம்மாவின் சேவையின் குறிக்கோளை புரியாமல் நான் மீண்டும் அவரிடம் நாளையே நீங்கள் வர வேண்டும் என்றேன். அப்போது மம்மா கூறினார், நான் வந்து விடுவேன், ஆனால் பஞ்சாபின் பல்வேறு சென்டர்களில் இருந்து என்னை சந்திப்பதற்காக அம்பாலா வருவார்கள். பிறகு நிராசையுடன் செல்வார்கள். அதற்கான பாவத்தின் சுமை உன்மீதும் ஏறும். அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், எல்லோரையும் சந்திப்பதற்கான நிகழ்ச்சியை
அமைப்பதற்காகத்தான் சில தினங்களுக்கும் பிறகு நங்கள் செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள் என புரிந்து கொண்டு அவர் சொல்லை நான் ஏற்றுக்கொண்டேன். அதே போல சில தினங்களுக்கு பிறகு நங்களுக்கு வந்தார்கள். இதிலிருந்து தெளிவாக தெரிய வருகிறது, மம்மா லவ்ஃபுல் அண்ட் லாஃபுல், அன்பும் நியமமும் இரு குணங்களையும் ஒன்றாக எப்படி சுலபமாக கையாளுகின்றார் என்பது அவர் அன்பிற்கான விதியையே விதிமுறைக்காக அன்பையோ விட்டுக் கொடுப்பதில்லை. யஜ்ஞத்தின் பாதுகாவலர் மம்மா. சாகாரத்தில் மம்மா ருத்ர ஞான யஜ்ஞத்தின் காரியங்களை கையாளுவதில் பிதாஸ்ரீ பிரம்ம பாபாவுடன் இறுதி வரையிலும் துணையாக இருந்தார். மம்மா சம்பூர்ணம் அடைந்த பிறகு அவ்யக்த மம்மா சந்தேஷி உடலில் வந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும், அவர் முதலில் என்ன கூறினார்? மம்மா அந்த நேரத்தில் அங்கிருந்த குழந்தைகளிடம் கூறினார், இப்போது குழந்தைகளான நீங்கள் யஜ்ஞத்தை பாதுகாப்பதில் பிதாஸ்ரீக்கு முழுமையாக கை கொடுக்க வேண்டும். பிதாஸ்ரீ வயதானவர், பிதாஸ்ரீ மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும், அவர் மீது சுமை அதிகம் இருக்கக்கூடாது என்று மம்மா எங்களுக்கு கூறினார். மீண்டும் இதே ஞானத்திரையில் நாளை ஞானப்பூக்கள் மலரும். ஓம் சாந்தி.